இந்த வாட்டி விபிஎஸ்ல ஜெபத்துல நிலைத்திருன்னு சொன்னாங்க. நம்மளும் ஏசப்பா காண்டி இனி ஜெபத்துல நிலைச்சிருக்கணும். அம்மா 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 ஜெபத்துல நிலைத்திருன்னு இன்னைக்கு விபிஎஸ்ல சொல்லி கொடுத்தாங்கம்மா. அதே மாதிரி நான் ஏசப்பா காண்டி வேதம் வாசிச்சு ஜெபம் பண்ணி ஏசப்பா பிள்ளையா வாழணும்னு இருக்கேம்மா. சரிம்மா, இனிமே ஏசப்பா பிள்ளையா நல்லா ப்ரேயர் பண்ணி பைபிள் ரீட் பண்ணுமா. ஓகேம்மா. சரிம்மா. சில வருடத்திற்கு பிறகு இன்னைக்கு வேலையில் ஜாயின் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஓகே மேடம். மறுநாள் அம்மா அம்மா என்னம்மா? அம்மா எனக்கு பேங்க்ல வேலை கிடைச்சிருக்குமா. அப்படியா? சந்தோஷமா. இதுக்கெல்லாம் நீ ஏசப்பாக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாம்மா. ஏசப்பா எனக்கு இந்த வேலையை தந்ததுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. ப்ரே பண்ணுமா, நல்லா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு போமா. ஓகேம்மா. அடுத்த நாள் ஜான்சி. சொல்லுங்க மேடம். இந்த இந்த பேங்க்ல இருந்து அடுத்த பேங்க் வந்து பைசா கொடுக்கணும், சரியா? இன்னைக்கு வந்து 50,000, நாளைக்கு 50,000. ஓகே மேடம். அம்மா என்னம்மா? அம்மா எனக்கு பேங்க்ல இருந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கம்மா. இந்த பேங்க்ல இருந்து அடுத்த பேங்க்கு போய் நான் தான் காசு கொடுக்கணும். இந்த வாட்டி 50,000மோ அடுத்த வாட்டி 50 லட்சமோ நாளைக்கு நான் கொடுக்கணும். ஹாய் ஆண்டி, நீங்கள் எப்போ வந்தீங்க? எதுக்கும் பயப்படாதம்மா, ஏசப்பா எப்பயும் உன் கூடயே இருப்பாங்க. எப்பயாவது உனக்கு பயந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணுமா. ஓகேம்மா. அடுத்த நாள் ஜான்சி. சொல்லுங்க மேடம். இந்த 50,000 ஓகே. பார்த்து போ, அங்கே காட்டுதலையும் நல்லா பார்த்து போயிட்டு. ஜான்சி இப்போ காசை ஒழுங்கா கொண்டு போவாளா கொண்டு போக மாட்டாளா? கொஞ்சம் பயமா இருக்குது. ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா எனக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி இருக்கு ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா என் கூட இருந்து வழி நடத்தணும் ஏசப்பா. இந்த பணத்தை நான் பத்திரமா போய் சேர்க்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த பணத்தை தொலைச்சா என்னால் இந்த பணத்தை கொடுக்க முடியாது ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா என் கூட இருந்து பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஏசப்பா. இவங்கள கொலை பண்ணலான்னு பார்த்தா இவங்கள சுற்றி வெள்ள தேவதூரில் இருக்காங்க. எப்படி நம்ம கொலை பண்ணுறது இவங்கள? அம்மா அம்மா. என்னம்மா? அம்மா நான் பணத்தை பத்திரமா போய் கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. அங்கே போகிற வழியில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சுமா. ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா என் கூட இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். பத்திரமா அங்கே போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. இதாம்மா ஏசப்பா எப்பயுமே உன் கூட எப்பயுமே உன் கூடயே இருப்பாங்க. உனக்கு எப்பயும் பயமாக இருந்துச்சுன்னா ப்ரேயர் பண்ணுமா. சில வருடத்திற்கு பிறகு அம்மா. என்ன அம்மா? என்னம்மா? அம்மா நான் பேங்க் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போகலான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க?
நல்லது தாம்மா, நல்லா ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணி அவங்ககிட்டயும் கேட்டுக்கோ. ஓகே ஆண்டி, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டிலே தான் இருக்கீங்க. இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேன். ஆண்டி 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 ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளையா உங்கள் ஊழியத்தை நல்லபடியாக செய்யறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த நாளைக்கு இன்னைக்கு நீங்கள் ஒரு புதிய நாளை காணதுக்கு உதவி செஞ்சீங்க ஏசப்பா. அதே மாதிரி நாளைக்கும் உங்கள் ஊழியத்தை செய்யறதுக்கு நீங்கள் தான் ஏசப்பா உதவி செய்யணும். நீங்களே எங்கள் கூட இருந்து பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசி மூலம் ஜெபத்தை கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இது என்னது கால்கடியில் கிடக்குது? இன்று என்னை டோனாவூர் சிஎஸ்ஏ ஆலயத்தில் வைத்து என்னை சந்திக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்களுக்கு என்னை தெரியாது ஏசப்பா. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது ஏசப்பா. நான் இவங்களை போய் பார்க்கணுமா? நீங்கள் தான் ஏசப்பா சொல்லணும். மகளே, இந்த இடத்துக்கு சென்று வா. ஓகே ஏசப்பா, நீங்களே எனக்கு வழிகாட்டியாக இருங்க ஏசப்பா. ஹாய் ஹாய், நீங்கள் தானா? ஆமாம், அவங்களுக்கு லெட்டர் போட்டது நான் தான். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. எனக்கு உங்களை தெரியும், ஆனால் உங்களுக்கு என்ன தெரியாது. ஓ அப்படியா? நீங்கள் வந்து உங்கள் பேங்க்லேருந்து இன்னொரு பேங்குக்கு காசு கொண்டு போகும்போது நான் உங்களை கொலை பண்ணலான்னு நினச்சேன். கொலையா? அப்போ வந்து நீங்கள் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணீங்க. அப்போ வந்து உங்களை சுற்றி வெளில ஷேடோ நின்றுச்சு. அதை பார்த்துட்டு நான் மனம் திரும்பிட்டேன். அப்படிங்களா? ஏசப்பா உங்கள் கூடயே இருப்பாங்க. எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஏசப்பா. இவங்க பாவியாக இருந்து மனம் திரும்பி உங்கள் பிள்ளையா ஊழியம் செய்யறதுக்கு வர்றதுக்கு நீங்கள் தான் ஏசப்பா இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க. அவங்களையும் என் கூட சேர்ந்து ஊழியம் செய்யறதுக்கு நீங்களே அழைச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நீங்களே இது போல் எல்லாரையும் பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசி மூலம் ஜெபத்தை கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஸ்டோரி மூலம் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்ம என்ன பாவத்தில் இருந்தாலும் ஏசப்பா நம்மளை ரட்சிப்பாங்க. இந்த ஸ்டோரியோட தலைப்பு என்னன்னா, ஜெபத்திலே நிலைத்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஏசப்பா கிட்டே நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை தருவாங்க. இந்த நாடகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அடுத்த வருஷம் உங்க பசங்களை அனுப்பிடுங்க. சரி, அடுத்த வருஷம் VBSக்கு அனுப்பிடணும். வெரி குட்.